வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் விரிவான பகுதியில் உள்ள பள்ளி மறுதிறப்பு என்பதாகும். பள்ளி மறுதிறப்பு விரிவானத்தின் கதாநாயகர்கள் கவின், மதிவாணன். இவர்கள் இருவரும் பின்னலாடை நிறுவனம் ஒன்றிற்கு கோடை விடுமுறையில் வேலைக்கு செல்கிறார்கள். இவர்கள் இருவரும் பள்ளி திறந்த பிறகு மீண்டும் பள்ளிக்கு செல்வார்களா? வாருங்கள் பார்ப்போம். 2 நாள்ல பள்ளிக்கூடம் திறக்க போறாங்கடா. அதான் கவலை இல்லடா, முடிவு பண்ணணும்டா. என்னடா மதி முடிவு? அது இல்லடா கவின், பள்ளிக்கு போலாமா இல்ல பின்னலாட நிறுவனத்துக்கு வேலைக்கு போலாமா அப்படிங்கிறது தான். டேய் மதி, நான்லாம் பின்னலாட நிறுவனத்துக்கு வேலைக்கு போக தான் முடிவு பண்ணியிருக்கேன். பள்ளிக்கூடம் போக மாட்டேன். கவின், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடா. என்னடா குழப்பம் மதி? வாரம் வாரம் சம்பளம், படம் பார்க்க காசு கிடைக்குது, சாயங்காலமா பரோட்டா, இடையில போண்டா, வீட்டில் யாரும் திட்டுறதில்ல, மகிழ்ச்சியா தானே இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி போதுண்டா. டே கவின், நீ தாண்டா சொன்ன சும்மா தான் பள்ளிக்கூட லீவ்ல இருக்கிறோம், வா பின்னலாட நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலான்னு சொன்னேன். புதுசா ட்ரெஸ் கிடைக்கும், எழுதுகோல், குறிப்பேடு, நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம், வீட்லேயும் நம்ம யாருக்கும் சுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ தாண்டா சொன்ன. அதுக்காக தான் பின்னலாடு நிறுவனத்துக்கு நானும் வந்தேன். ஆமாண்டா மதி, நான் தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, சனிக்கிழமை வார சம்பளம் தருவாங்க. 10 மணிக்கு பின்னால் வடை, தேநீர், இரவில் பரோட்டா, தோசை அப்படின்னு சுவையாக சாப்பிடலாம். அம்மா நம்ம சம்பளத்தை பத்திரமா வச்சிருப்பாங்க, செலவழிச்சு போனாலும் கொடுத்துருவாங்க. பள்ளி திறக்கிறப்ப நம்ம நல்லா செலவு செய்யலாம்னு நான் தாண்டா சொன்னேன். அதிகாரிங்க ஆய்வுக்கு வர்றப்ப சின்ன பசங்கன்னு சொல்லி எங்களை வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வயசு 15ன்னு சொல்ல சொன்னாங்க. பின்னலாட நிறுவனத்துக்கு போயிட்டே இருந்தா அவனும் குழந்தை தொழிலாளி தான், வாழ்க்கை முழுவதும் தொழிலாளி தான் அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. இப்ப தொழிலாளியா இருப்பது கேவலம் இல்லை, ஆனா படிக்கிற வயசுல வேலை தேவையா? மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலைன்னு அவங்களுக்குள்ளும் நிறைய கனவுகள் இருக்கு. படிச்சா வேற வேலை பார்க்கலாம், அதிக சம்பளம் கிடைக்கும், படிச்சுட்டு சொந்தமா கூட தொழில் செய்யலாம். அப்படி இல்லாம இந்த வயசுல தொழிலாளியாவே வாழ்க்கைய கடத்துறதா? அடடா, அந்த விளம்பர பலகையில பாரு, அம்பேத்கரும் அப்துல் கலாமும் இருக்கிறாங்க. இவங்களை போல நான் உயரணும் அப்படின்னா படிக்கணும், படிப்பு தான் எனக்கு அடிப்படை. பள்ளிக்கு போகலைனாலும் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சம்பளம் வருதே சரின்னு சொல்லிடுவாரு. இந்த குறைஞ்ச சம்பளத்துக்காக படிக்கிறத தொலைக்கணுமா? போண்டா, வடை, பரோட்டா வீட்டில் கிடைக்காது, அவற்றுக்கு அடிமையாகணுமா? மதி, பேருந்து வந்துருச்சு, வாடா வேலைக்கு போகலாம். டே கவின், அங்க பாடுறா, ஒரு பெரியவர் தடுமாறிட்டு இருக்கிறாரு. எந்த பேருந்து நல்லூர் போகும்னு தெரியலையே, இங்க நிறைய பசங்க நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா? தம்பி, இந்த பேருந்து நல்லூர் போகுமாப்பா? யாருக்கு படிக்க தெரியும்? வேற யார்ட்டையாவது போய் கேளுங்க. சின்ன பசங்களா இருக்கிறீங்க, படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களேப்பா. பெரியவரே, இத கூட படிக்க தெரியலையா? ஐயா, இந்த பேருந்து நல்லூர் போகாது, நல்லூர் போற பேருந்து வந்தா சொல்றேன். பேருந்துல எழுதி இருக்கிறத கூட படிக்க தெரியாதனால பாவம் அந்த பெரியவர் எப்படி அவமானப்பட்டாரு பாரு. நல்லா படிச்சு சிறந்த மனுஷனா வரணும், இல்லாட்டி இதே மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கும் வரும். டேய் மதி, பேருந்து வந்துருச்சு, எங்கடா போற? டேய் கவினே, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்டா. டேய் மதி, பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது, அதுக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துக்கு போறியா? டேய் போடா, பள்ளிக்கூடம் ஞாபகமாவே இருக்குது, நான் பள்ளிக்கூடத்தை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். மாணவ செல்வங்களே, பள்ளி மறுதிறப்பு கதையின் மூலம் நாம் அறியக்கூடிய நீதி என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதிவாணன் போல பள்ளி செல்ல நாமும் ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.